கேரளாவில் மீன் விற்பனையை செய்துவிட்டு சொந்த ஊர் திரும்பிய மீன் வியாபாரிகளிடம் இருந்து தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் 70,000 ரூபாய் ரொக்கப்பணத்தை பறிமுதல் செய்ததால் அவர்கள் அவதிக்கு ஆளாக்கினர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி பகுதியைச் சேர்ந்த ராமன் மற்றும் அவரது நண்பர் இருவரும் மீன் வியாபாரம் செய்து வருகின்றனர். நேற்று முன்தினம் மீன் வியாபாரத்திற்காக 80,000 ரூபாய்க்கு நகைகளை அடகு வைத்து மீன்களை கொள்முதல் செய்து வேளாங்கண்ணியில் இருந்து கேரளாவில் சாவாக்காடு மற்றும் குன்னங்குளம் ஆகிய பகுதிகளில் மீன்களை விற்றுவிட்டு சொந்த ஊர் திரும்பினர். அப்போது மீன்களை விற்றுவிட்டு 70,000 பணத்துடன் ஊர் திரும்பிய அவர்களை பொள்ளாச்சி பேருந்து நிலையம் அருகில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் அவர்களை நிறுத்தி சோதனை செய்ததில் அவர்களிடம் 70,000 ரூபாய் பணம் இருந்தது தெரியவந்தது. மீன் வியாபாரம் செய்ததற்கான ஆதாரம் மற்றும் நகை அடகு வைத்ததற்கான ரசீது இருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இருந்த போதிலும் தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் மற்றும் போலீசார் வியாபாரிகளிடம் ஒருமையில் பேசியதோடு பணத்தையும் பறிமுதல் செய்துள்ளனர். தேர்தல் அதிகாரிகளின் இந்த நடவடிக்கையால் வியாபாரிகள் இரவு உணவு கூட பணம் இல்லாமலும் வாகனத்திற்கு டீசல் நிரப்ப பணம் இல்லாமலும் பொள்ளாச்சி பேருந்து நிலையத்தில் தவித்துள்ளனர். அதிகாரிகளின் இந்த அதிகார அட்டூழியத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் எனவும் உரிய ஆவணங்கள் காண்பித்தால் அவர்களிடம் உரிய முறையில் விசாரணை நடத்த வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.